வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. இப்ப 2014 பிறகு 2019 பாஜகவுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு வெற்றி கொடுத்த ஸ்டேட்ஸ் வந்து முக்கியமான அந்த 3 ஸ்டேட்ஸ் யூபி, மகாராஷ்டிரா, பீகார் பார்த்தோம். இந்த முறை அது வந்து பாஜக கையை விட்டு நழுவி போகுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல அவர் வந்து அப்படியே ஒடிசா, தெலுங்கானா, பிறகு வெஸ்ட் பெங்கால் இதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரு மோடி முன்னெடுக்கிறார். இது எப்படி திரும்பி இருக்கு சார்? அவங்களுக்கு சாதகமா திரும்பி இருக்க எப்படி மாறி இருக்கு? அந்த அரசியலை அவர் முன்னெடுக்கிறாருங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா சாதகமா இல்லை. என்ன காரணம்னா, இப்ப வெஸ்ட் பெங்காலோட அவரோட பிரச்சாரம் என்ன பிரச்சாரம்? ஜெய் ஸ்ரீராம்னு கூட இங்க சொல்ல முடியாதுங்க. இந்த மாநிலத்துல ராமநவமி கொண்டாட முடியாதுங்க. அதே மாதிரி இந்துக்கள்லாம் 2ஆம் தர குடிமக்களா நடத்துறாங்க. இதுதானே அவரோட பிரச்சாரம். ஆனா மக்களுக்கு அது தெரியும்ல. அங்க ராமநவமி கொண்டாடாம இருக்காங்களா? இல்ல நீங்க ராம் ராம்னு சொன்னா யாராவது வந்து உங்களை வந்து கைது பண்ணிடுவாங்களா? தமிழ்நாட்டுல ராம் ராம்னு சொன்னா யாரு கைது பண்ணுவா? அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்களே. அது எப்படி இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களா நடத்த முடியும்? அது போக ஏற்கனவே அங்க இவங்க ப்ராமிஸ் பண்ணி வச்சிருந்த 2019 மத்துவாசன் நாமசூத்ரா கம்யூனிட்டி, அவங்க செகண்ட் லார்ஜஸ்ட் எஸ்சி பாப்புலேஷன் இதுல வெஸ்ட் பெங்கால்ல. அவங்க வந்து ஒரு 100-150 வருஷமா அவங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து அந்த பழைய ஒன்றுபட்ட பாகிஸ்தான், அதாவது இன்னைக்கு ஈஸ்ட் பாகிஸ்தானா பின்னாடி மாறிச்சு இல்லைங்களா, ஒன்றுபட்ட பிரிட்டிஷ் இந்தியா, அந்த பகுதிகளில் அந்த கங்கை கரையோரமாவே அவங்க பல தொழில்களை பண்ணி வாழ்றாங்க. அவங்களுக்கு ஆனா குடியுரிமை இல்லை. உங்களுக்கு எல்லாம் குடியுரிமை தரோம், அதுக்கு தான் நாங்க சிஏஏ கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி 2019 அவங்கள உள்ள இழுத்தாங்க. 40% ஓட் ஷேர் வந்துச்சு. அதுல வந்து அவங்களுக்கு நிறைய சீட்டு கிடைச்சது. இந்த முறை வந்து அவங்க டிஜெக்டடு. என்னன்னா, இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அவங்களுக்கு யூஸ் ஆகல. கடைசியில 300 பேருக்கு குடியுரிமை வழங்கினாங்க, ஒருத்தர் கூட அந்த நாமசூத்ரா மத்துவா கிடையாது. ஸோ ஆன்டி பிஜேபியா அவங்க மாறியாச்சு. மம்தா கிளவரா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா மம்தா ஆன்டி மம்தான்னு ஓட்ட பிரிச்சுட்டாங்க. அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ள நின்று இருந்தாங்கன்னா கொஞ்சம் இடிச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு இது எப்படி இருக்கு, இங்க திமுக ஆன்டி திமுக, ஆன்டி திமுக ஓட்டு 3ஆ பிரியுது. யாருக்கு லாபம்? திமுக லாபம் வரும். அப்படித்தானே வரும், அதான அரசியல். அப்ப மம்தா ஆன்டி மம்தான்னு அங்க பிரியுது. பிஜேபி ஒரு முனை, கம்யூனிஸ்டுகள் ஒரு முனை, காங்கிரஸ் ஒரு முனை, அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூட இருந்தா கூட நம்ம ஜெயிச்சிடலாங்கிறது அவங்க கால்குலேஷன். ஏற்கனவே பிஜேபி ஆதரவாளர்களா இருந்தவங்க பிஜேபி ஆதரவு நிலைப்பாடை கைவிட்டிருக்காங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல பழைய கணக்கு வராது, 2019 கணக்கு வராது. ஒரிசால வந்திருக்கும், நீங்க சொல்ற சரிதான். ஏன்னா ஒரு அலுப்பு இருந்தது. அப்புறம் வந்து ஒரு 6 டேர்ம் ஒருத்தர் இருந்த பிறகும் ஆன்டி இன்குமென்சி வராம இருக்காது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, என்னங்க அது தமிழ்நாட்டுக்காரரை கொண்டு வந்து உங்க தலையில திணிக்கிறாங்க. அவரு ஒரிசா போன கல்யாணம் பண்ணியிருக்காரு, அங்கேயே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு. எல்லாத்தையும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பார்ட்டியில சேர்ந்திருக்காரு. அவர் ஒன்னும் எம்பிக்கு நிக்கல. அப்ப இந்த பிரச்சாரம், ஜெகநாதர் கோயில் பொக்கிஷார சாவியவே எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அது எப்படி நம்புவாங்க? ஜெகநாதரே மோடி பக்தர் தான், கதை முடிஞ்சது. அதுலயே வந்து வெறுத்திருப்பான். இங்க முருகனே மோடி பக்தர் தான் சொல்லி பாருங்க, தமிழ்நாட்டுல என்ன ஆகும்? கதை கந்தல் இல்லையா? அதெல்லாம் உணர்வுகள்ங்க. அந்தந்த மாநிலத்துக்குன்னு சில உணர்வுகள் இருக்கும். மோடி காவல்காரன், அவர் தான் சவுக்கிதார். மோடி ஐயனாரும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா? போன தேர்தல் அதானே சொன்னாங்க, சவுக்கிதார் காவல்காரன். புல்வாமால வந்து தாக்குனாங்க, நான் இருந்தேன், நான் காவல்காரனா எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினேன்னு தானே அவரு 2019 பிரச்சாரமே நடந்துச்சு. அப்ப அதே பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுல மாத்தி போட்டு தமிழ்நாட்டின் காவல்காரன் ஐயனார், நாட்டின் காவல்காரன் பிரதமர் மோடி, மோடி தான் ஐயனார்னு சொன்னா இங்க என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்க. இருக்கிறதும் கெடுத்து போயிடும், இருக்கிறது போயிடும். அதான் நமக்கு தெரியும். அது ஒரிசாலேயே அது ஆகுது, இருக்கிறது போகுது. அப்போ வெஸ்ட் பெங்காலையும் ஒரிசாலையும் ஈடுகட்ட முடியுமானா ஈடுகட்ட முடியாது. ஆந்திரால சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணி வச்சு ஈடு கட்டிடலாம்னு நினைச்சாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் மத அடிப்படை இடஒதுக்கீடு நான் வந்தா ரத்து பண்ணுவேன் அப்படின்னு நார்த் இந்தியால பேசினாரு. அது ஆந்திரால ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டியோட கனவு திட்டம். அது ஒன்றுபட்ட ஆந்திராவுக்கு. அவன் வெக்ஸ் ஆயிட்டாரு. நாயுடு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு. இல்ல எங்களுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தமே இல்லைங்க இந்த விஷயத்துல, நாங்க வந்து எப்போதுமே இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம்
குஜராத்லயே மத ரீதியில இல்லைங்க, பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து இஸ்லாமிய பேக்வர்ட் கிளாஸஸும் குஜராத்ல இருக்க. இன்னைக்கு தேஜஸ்வி சொல்றாரு, அவரோட ட்வீட்ல ஷேர் பண்ணியிருக்காரு. குஜராத்ல இடஒதுக்கீடு கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன், அதுல பார்த்தா வந்து இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் அதுல இருக்காங்க. அப்ப நீங்களே அதானே செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு தேஜஸ்வி. அவன் மோடியால பதிலே சொல்ல முடியல. அப்ப இந்த பிரச்சனை ஆந்திரால எதிரொலிக்கும்ல. அப்ப எப்படி அவரு சந்திரபாபு நாயுடுவையும் சேர்த்து தானே கப்பலை கவுத்துறாரு. அப்ப அதுவும் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைங்க. அதாவது 70 சீட்டு பிஜேபி இழந்தால் அதை மீட்பதற்கு வேற வழியே இல்லை. சார், இப்ப நீங்க அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கட்டம் அந்த 102 தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்கும்போதே நீங்க வந்து உங்க அசஸ்மெண்ட் முன்னாடி வச்சுங்க, பாஜக காலம் எதிராக திரும்பிடுச்சு அப்படிங்கறத நீங்க முன் வச்சுங்க. இப்ப 6 கட்டம் முடிஞ்சிருக்கு, 7வது கட்டத்தை நோக்கி நகருது. இப்போ வரையும் உங்க அசஸ்மெண்ட் அப்படிதான் இருக்கா? உங்க அசஸ்மெண்ட்ல வேற எதுவும் லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கா? இல்ல, நான் இன்னும் குறையும்னு எதிர்பார்க்கிறேன். இப்ப இந்த உதாரணமா நான் இப்ப பீகார் பத்தி சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் அந்த நம்ம 2ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள். இப்பதான் நம்ம ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போட்டு பாக்குறோம். இப்பதான் வந்து ஆங்கில ஊடகங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் செய்தியா மாறுது. அதாவது வெப் ஊடகங்களையும் இதுதான் செய்தியா மாறுது. அப்போ பீகார்ல என்டிஏ கூட்டணி ஒரு 30 சீட் ஜெயிச்சிரும், 25 சீட் ஜெயிச்சிருங்கிற கணக்கு இப்போ வந்து அது உதைக்குது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிஜேபியும் ஜேடியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அகேன்ஸ்டா வேலை பார்க்காங்க. தேஜஸ்வி பெரிய எழுச்சியா தெரியுது. அப்ப பீகார்ல அந்த வாய்ப்பு குறையுது, உத்தரப்பிரதேசத்திலயும் வாய்ப்பு குறையுது, குஜராத்ல கூட 3 தொகுதி வந்து தோத்துரும் போல இருக்கு பிஜேபி. இப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் இப்பதான் வருது. ஸோ என்னோட பழைய கால்குலேஷனோட கூட நான் இப்போ குறைச்சுதான் மதிப்பிடுறேன். அதாவது சில மாநிலங்கள் பிஜேபியை கைவிட்டால், பிஜேபிக்கான த்ரஸ்ட் ஸ்டேட்ஸ் பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, இது கைவிட்டால், நான் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் சொல்லல, ராஜஸ்தான் ஆக்சுவலா பிஜேபிக்கு அகைன்ஸ்டா மாறிட்டே இருக்குங்க, அதை கூட நான் ட்ரஸ்ட்ல சேர்க்கல. இதுவை கைவிட்டாலே பிஜேபி 200 கீழே போயிடும். ஓகே, ரொம்ப ஒரு சீரியஸான இடத்துக்கு பாஜக நகருது, இந்த எலெக்ஷன் முடிவுல நகருது அப்படின்றது நீங்க குறிப்பிடுறீங்க சார். இப்ப வந்து இந்த விஷயத்தெல்லாம் பாஜக நிச்சயமா அசஸ் பண்ணிருப்பாங்க, அவங்களும் நினைச்சிருப்பாங்க. இதை தடுக்கிறதுக்கோ அல்லது வெற்றி நோக்கி நகர்வதற்கு அவங்களால வேற எந்த ஸ்ட்ராட்டஜியும் வகுக்கவே முடியல. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கைமீறி போகுதுங்கிறது அவங்க நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். எதை செஞ்சு இதை சரி பண்ணலாம் அப்படின்ற இடத்துல அவங்களால நகரவே முடியல. ஏன் நகர முடியல அப்படின்னு 6ஆம் கட்ட 7ஆம் கட்டத்துல சரி பண்ணலாங்கிறது அவங்களோட கணக்கா இருந்துச்சு முதல்ல. ஓகே, ஆனா சரி பண்ணவே முடியாத நிலைமைக்கு போயிட்டாங்க. என்னன்னா, நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிற எல்லாமே வந்து பின்னடைவை தான் கொடுக்குது. ஆர்எஸ்எஸ் அது விரும்பலைங்கிறதாங்க நிஜம். சரி, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆங்கில ஊடகம் அது வந்து செய்தி போடுறாங்க, கட்கரியை தோற்கடிப்பதற்கு பிஜேபி டாப் தலைவர்கள் எல்லாம் முயற்சி பண்ணாங்க. நாக்பூர்ல 1ஆம் கட்ட தேர்தலே முடிஞ்சு போச்சு. அது சார், நான் உங்கள்கிட்ட இதை பத்தி நான் விரிவா கேட்கணும்னு நினைச்சேன். சஞ்சய் ராவத் அவரோட கருத்தை தெரிவிச்சுட்டாரு, கட்கரி தோற்பதற்கு அமித்ஷா, மோடி, பட்னாவிஸ் 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்றத தெரியப்படுத்திருந்தாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இல்ல, பட்னாவிஸ்க்கு அது உண்மை. என்ன காரணம்னா, கட்கரி வந்து மகாராஷ்டிரா லீடர், அவர் வளர்ந்து வர்றதை விரும்பல. பிஜேபியில மோடி, அமித்ஷா ஏன் விரும்பலைன்னா, மோடியே வந்து முதலே பல வீடியோக்கள் நீங்க பார்க்கலாம், கட்கரி வணக்கம் பண்ணா அவர் திரும்பிட்டு போவாரு, மோடி வணக்கம் பண்ணா கட்கரி திரும்பிட்டு போவாரு. அவங்களுக்குள்ள ஒத்து வரல. அப்ப தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்ணிருப்பாங்க, அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. அது இப்பதான் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. அப்ப மகாராஷ்டிரா தேர்தல், அப்ப தேர்தல்ல நமக்கு தெரியாதே தவிர அவங்களோட தேர்தல் நடந்த ஒவ்வொரு கட்டத்திலயும் இந்த முரண்பாடு வந்திருக்கும்ல. அப்ப இன்னும் குறையும் பிஜேபிக்கு. பட் இந்த மாதிரி இவங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா நகரத்துக்கு ஆர்எஸ்எஸ் எப்படி சார் அனுமதிக்குது? ஏன்னா ஒரு கட்கரி ரொம்ப ஒரு சீனியர் ரீடு. கவலையோட தாங்க பாக்குது ஆர்எஸ்எஸ், கவலையோட தான் பாக்குது. அவங்களோட கடைசி கட்ட நம்பிக்கை என்னன்னா, எப்படினாலும் ஒரு 220 230 வந்துருவாங்க. அப்போ மத்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து, காங்கிரஸ் கட்சி அந்த 100 தாண்டி வர்றதுக்கான சின்ன வாய்ப்பு தானே இருக்கு. 300 இடம் தான் நிக்கிறாங்க. 150 இடத்துல ஜெயிச்சாலே பெரிய வெற்றி தான். பிஜேபிக்கு 200க்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப எப்படியாவது வந்து கடைசி நேரத்துல சந்திரபாபு நாயுடு, நீங்க சொல்ற இதே கணக்கு தான், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அரசு வந்துரும், மோடி இல்லாத புதிய அரசு அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் நினைக்குது. மோடி அல்லாத பாஜக கூட்டணியில ஒரு ஆட்சி அப்படின்னா இப்ப யார் சார் ஆர்எஸ்எஸ் யாரை நியமிக்கும், யார் வேட்பாளரா? அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த கர்நாடகால கார்வார் தொகுதியில ஒரு எம்பி நிக்கிறாருங்க, பிராமணர். அவருதான் ஆர்எஸ்எஸ்க்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வட இந்திய நண்பர்கள் சொல்றாங்க.
அந்த டோட்டலா அந்த லிங்காயத்துகள், சில மடங்கள், அங்க வந்து மடம் ரொம்ப பவர்ஃபுல்ங்க கர்நாடகால. நம்ம ஊர் தாங்க இந்த மடம், மடாதிபதி இவங்களை எல்லாம் உள்ள விடுறது கிடையாது. ம், சாமி சாமி வேலைய மட்டும் பாருங்கப்பா. நீங்க ம். இதுக்குள்ள வராதீங்க அரசியலுக்குள்ளன்னு நம்ம முதல்ல இருந்தே அதுல தெளிவா இருக்கோம். ஓகே. மத்த மாநிலங்கள்ல அது இருக்கு. அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க வந்து அனந்த்குமாருக்கு எதிரா இருக்காங்கங்கிற மாதிரியான டாக் இருக்கு கர்நாடகால. அப்ப ஆர்எஸ்எஸ் லிஸ்ட்ல யோகி ஆதித்யநாத், கட்கரி எல்லாம் இல்லைங்களா சார்? யோகி அவங்களுக்கான இல்ல. வாய்ப்பு இருக்கா சார்? யோகி யோகி இல்ல. 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 அப்ப நீங்க சொல்றது வாய்ப்பு இருக்குன்றீங்க. அது ஆ, இதெல்லாமே இந்த சுப்ரீம் கோர்ட் வளாகத்துல அடிபடுற செய்திகள் தான். அங்க ஓகே. அங்க சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற சீனியர் லாயர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் இது சொல்றாங்க. ஓகே. அந்த இடத்துக்கு மோடி நகரார் அப்படின்னா, மோடி அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி சார் இருக்கும்? இல்ல இறுதியில நம்ம மெஜாரிட்டி பிஜேபிக்கு இல்லனாலே மோடிங்கிற நபருக்கான மவுஸே போயிரும்ல. ஓகே. மோடி மேஜிக். மோடி தான் எல்லாம். மோடி முகத்துக்கு தாங்க ஓட்டு. வேட்பாளர்கள் முக்கியம் இல்ல. எல்லா இடத்துலயும் மோடி தான் நிக்கிறாரு. அதானே இன்னைய தேதி வரைக்கும் அந்த பிம்பம் தானே கட்டமைக்கப்படுகிறது. ம். அப்ப அந்த பிம்பம் அடி வாங்குச்சுனாலே வந்து கதை கந்தல் தானே. பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துல நிதிஷ்குமார் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. பிரதமர் மோடியை மீண்டும் முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு மீண்டும் முதல்வர் சொல்லி வாய் தவறி சொல்லிட்டாரா? அல்லது டுவர்ட்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட் இதான் தெரிஞ்சிருச்சு குஜராத்துக்கு அனுப்புறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டாரா? அதை எப்படி பாக்குறீங்க? வாய் தவறி சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நிதிஷ்குமார் நிறைய நிலை தடுமாற்றங்கள் நிறைய தெரியுதுங்க. ஒரு தடவை வந்து அவர் சொன்னாங்க அவருக்கு 4000 சீட்டு கிடைக்குங்கன்றாரு. ஆமா. 4 4 லட்சம். அது ஒரு அது திருத்தின பிறகும் பக்கத்துல இருக்கவங்க நீங்க முதல்ல சொல்றீங்களா பக்கத்துல இருக்கவங்க திருத்துறாங்க. ம். அதுக்கு பிறகு அதையே சொல்றாரு. அவருக்கு அதனாலதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவரோட பையனை ப்ரொமோட் பண்றாரு. அது கட்சிக்குள்ள பெரிய சலசலப்பை கிரியேட் பண்ணுது. குடும்ப அரசியல் ஏத்து தானங்க களம் கண்டவங்க. அப்ப திருப்பி அவங்களும் அதுதானே பண்றாங்க. அப்ப டுவர்ட்ஸ் பாஜகவுடைய இறுதி கட்டம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது உங்களோட அசஸ்மெண்டா இருக்கு. அதுதான் ஜூன் 4 பாஜகங்கிற ரிசல்ட். கட்சிக்கு வந்து அழிவு கிடையாதுங்க. ஓகே. மோடிக்கு. மோடிங்கிற அவர் மோடியின் அரசியல் வந்து அது நிறைவு கட்டத்தை நோக்கி போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நல்லது சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துக்களை இந்த நேர்காணல பதிவு செஞ்சிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி.